ओम ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी ओम नमो नारायणी ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 16/2/2024 சோபகிருது ஆண்டு மாசின் 4. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 3:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று இரவு 8:13 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த மீனவ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அறிவு உள்ள நாளாக அமைய போகுதுங்க. அறிவுனா எப்படின்னா உங்களுடைய முதிர்ச்சியான நிலை, அப்படின்னா மெச்சூரிட்டி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு கிடைக்க போகிற லாபம், அதனால ஒரு வெற்றி. அதனால் இந்த நாள் உங்களுடைய செயல்திறனால் பல வெற்றிகளை பார்க்க போகிறீங்க. அந்த செயல்திறனால் மற்றவங்களையும் நல்ல அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர போகிற நாளாக அமைய போகிறது. இன்றைக்கி நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை ரொம்ப கட்டுப்படுத்தி கொள்ளணும். உணர்ச்சிகள் என்னென்னா, எது இருந்தாலும் சரி உடனுக்குடனே பதிலை சொல்லாமல் ஓரளவுக்கு பொறுமையாக அவங்க கேட்குற கேள்விக்கு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் கொடுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு பிரச்சனை தான் அமையும். இங்கே நான் அறிவுன்னு சொல்லிட்டேன், அதனால் அறிவு சார்ந்த விஷயமா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க பதிலை கொடுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் கரெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பதிலை சொல்லிட்டிங்கன்னா அது பெரிய ஒரு பிளாக் மார்க்காக பிற்காலத்துக்கு உங்களுக்கே சேரும். உடனே உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்ல மாட்டாங்க. அது கொஞ்ச நாள் கழித்த பிறகு தான், இந்த நாள் நீங்கள் இப்படி பேசிட்டீங்க, உங்கள் மேலே ஒரு மெமோ மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். முதல்ல வாயை அடக்கிறது பெரிய பெரிய முக்கியமான ஒரு விஷயம். பரிகாரம், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கருட ஆழ்வாரை மனப்பூர்வமாக வேண்டிட்டு போங்க. ஏன்னா கருட ஆழ்வார் அவரோட அம்சமே என்னென்னா விஷம் உள்ள பாம்புகளை துரத்துறது தான். அப்படிப்பட்ட உங்கள் மனசில் பல விஷமான சில சிந்தனைகள்லாம் வேரூன்றியே இருக்கும். அந்த விஷமான சிந்தைகள்லாம் கருட ஆழ்வாரோட அனுகிரகத்தினால் அதெல்லாம் வெளியில் போன பிறகு தான் உங்களுக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும். இந்த மன அமைதி இல்லாமல் தான் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அதுக்கு பெரிய பரிகாரம் இடம் என்னென்னா பெருமாள் கோயில் போகிறது தான். அங்கே போயிட்டு சுவாமிக்கு முன்னாடி இருக்கிற கருடாழ்வாரை நல்லபடியாக வேண்டிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் சுவாமியை சன்னதிக்கு போய் உங்கள் பேர்லேயோ உங்கள் குடும்பத்தை பேர்லேயோ அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் சுவாமி சன்னதியிலேருந்து அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. முடிஞ்சால் பூஜாரிகிட்ட சொல்லி ஒரு சின்ன டப்பாவில் அந்த துளசி தீர்த்தத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு போகும்போது தீர்த்தத்தை சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியையும் மன மகிழ்ச்சியும் தருவார் பெருமாள். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு கனவுகளும் பலன்களும் பகுதியில் நம்ம பார்க்க போகிற கனவு என்னென்னா, நடிகர் நடிகைகள்லாம் யார் வேணால் இருக்கலாங்க. எந்த ஆக்ட்ரஸாக கூட இருக்கலாம். இவங்க தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட கேரக்டர் என்னென்னா நடிகைகள். ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை டிவி சீரியல் ஒரு நடிகையாக இருக்கலாம். யார் மாதிரி இருந்தாலும் சரி அவங்க கூட நீங்களே பழகிற மாதிரி இருக்கலாம். அவங்களோட
இமேஜ் மட்டும் உங்களுக்கு கனவுல வர மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா மங்களகரமான நாட்கள் அர்த்தம். அதாவது நடிகர் நடிகைகள் உங்கள் கனவில் வந்தால் மங்களமான நாள். நன்றி, வணக்கம்.